ஆர்கேபேட்டை வட்டத்தில் அரிசி குடோன் அமைக்க 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிடர் பயன்படுத்தி வந்த இடத்தில் அடிக்கல் நாட்டிய முதல்வர். கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் பொதுமக்களுடன் எதிர்ப்பு தெரிவித்து மீறி அரிசி குடோன் கட்டினால் தீயிட்டு கொளுத்திக் கொள்வோம் என்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பரபரப்பு புகார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் செல்லாத்தூர் கிராம கணக்கு 253. இதில் அரசுக்கு சொந்தமான பாறை புறம்போக்கு 7 ஏக்கர் உள்ளது. இந்த நிலத்தை இந்த பகுதியைச் சார்ந்த சிபி கண்டிகை ஆதிதிராவிட காலனி மக்கள் கடந்த 60 ஆண்டு காலமாக அனுபவித்து மானாவாரி பயிர் செய்து இதன் மூலம் பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த இடத்தை விவசாய நிலத்தில் அரிசி கிடங்கு அமைக்க 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுக்கப்பட்டு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். இதற்கான கூர்வாங்க பணிகள் தொடங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஆதிதிராவிடர் மக்கள் நாங்கள் அனுபவித்து வரும் இந்த இடத்தை இப்படி எங்களிடம் எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் எங்கள் வாழ்வாதாரத்தை சேதாரம் செய்யும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் ஆதிதிராவிடர் மக்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பெண்கள் ஆண்கள் என ஒன்று திரண்டு திருத்தணி வருவாய் கோட்டாட்சியகம் அரிசி குடோன் அமைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும், விவசாயம் செய்யும் எங்களுக்கு இந்த இடத்தை வழங்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று காட்டமாக கூறி வருவாய் கோட்டாட்சியரிடம் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று புகார் மனு அளித்தனர். திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் தமிழக முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று மக்களுடன் புகார் மனு அளித்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.